ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓரிங் ஃபெயிலியர்ஸ் மோட்ஸில் சிக்ஸ்த்து ஸ்டெப்பு இன்ஸ்டாலேஷன் டேமேஜ் அப்படின்னா என்ன, வாங்க அந்த எதனால வரலாம் வருது, எப்படிலாம் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன் டேமேஜ், அதுக்கு 2 டயக்ராம் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது. ஓகேவா? இன்ஸ்டாலேஷன் டேமேஜ் ஆகும்போது நம்மளோட ஓரிங் வந்து இந்த மாதிரி தான் கட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரீசன் எதனாலனா மேக்ஸிமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக பார்த்துலாம். ஒன்று வந்து நம்ம ஓரிங் வந்து இருக்கிற சைஸ்லேருந்து பெரிய சைஸ் ஓரிங்கை போடுறது, இதனாலையும் நம்மளோட கிளாண்ட் விட்டு அது என்ன ஆகும்னா அது கரெக்டாக அந்த குரூவை விட்டு போய் செட் ஆகாது. ஓகேவா? குரூவை போய் செட் ஆகாமல் மிச்சம் இருக்க பாயிண்ட் வந்து அதில் வந்து வெளில வர தொடங்கிடும். ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஓரிங்கை வந்து கரெக்டாக அந்த குரூவில் ஃபிட் பண்ணாமல் ஃபிட் பண்ணி நம்ம வைக்கும்போது ஃபிட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் ஆகி வெளில வந்திருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ரீசனாலையும் நம்மளோட ஓரிங் வந்து கட் ஆகிருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது. ஓகேவா? இன்னும் இதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ். ஓகேவா? நம்ம உதாரணத்துக்கு நம்ம சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா கிளாண்டையும் நம்ம அது போரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியாவில் வந்து நம்ம ஓரிங் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? டீராட் சிலிண்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அந்த போரோட லாஸ்ட் எட்ஜு பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜாக இருக்கும். ஷார்ப் எட்ஜாக இருக்காது, பட் ஆனால் அந்த ஏரியாவில் ஷார்ப் எட்ஜஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட ஓரிங்கை வந்து டேமேஜ் பண்ண தொடங்கும். ஓகேவா? அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்டன்ஸ், நம்மளோட பிஸ்டன் சீல் வந்து ஒவ்வொரு சைஸாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, நம்ம வந்து ஓரிங்கை வந்து பெரிய சைஸ் ஓரிங்கை யூஸ் பண்ணும்போதும் நமக்கு வந்து ஓரிங் கட்டு வந்து வரும். ஓகேவா? அதே மாதிரி தடிமனான ஓரிங்கு இருக்குல்ல, ஓரிங்கோட திக்னஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2-3 ஓரிங் கிட் பாக்ஸ் வாங்கி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓரிங் கிட் பாக்ஸ்க்கும் அது ஒரே பிராண்டட் வாங்குறீங்க, பிராண்ட் வந்து மாற்றி மாற்றி வாங்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓரிங்க்கும் உள்ள திக்னஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு சில ஏரியாங்களில் வந்து திக்னஸ் அதிகமான உள்ளது போடும்போதும் நமக்கு சேம் இதே இஷ்யூ வர தொடங்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஓரிங் போடும்போது ட்விஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம ட்விஸ்ட் பண்ணி போடும்போதும் நம்ம அது சேம் அந்த இஷ்யூ வர தொடங்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரிங்கை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான நம்ம லூப்ளிகேஷன் பண்ணாமல் இருந்தாலும் நமக்கு சேம் இஷ்யூ வர தொடங்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஓரிங் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஓரிங்கில் வந்து டர்ட்டி இருந்துச்சுன்னா, அதாவது டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுனாலும் நமக்கு சேம் இதே இஷ்யூ வர தொடங்கும். ஓகேவா? நம்ம ஒரு சிலிண்டரில் நம்ம இப்போ ஒரு ஓரிங் மாட்ட போகிறோம் அப்படின்னா அந்த கிளாண்ட் ஏரியாவில் வந்து டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ரீசன்னாலையும் நம்மளோட ஓரிங் வந்து டேமேஜ் ஆக தொடங்கும். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம ஒரு ஓரிங் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா அந்த ஏரியா வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி இது பண்ண தொடங்கினாலே மேக்ஸிமம் இந்த ஓரிங் வந்து கட்டுவான இஷ்யூவை வந்து குறைச்சிடலாம். ஓகேவா? லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவு. இந்த ரீசனாலையும் நம்மளோட ஓரிங் வந்து டேமேஜ் ஆக தொடங்குது. ஓகேவா? நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்னா நம்ம என்னென்ன ரீசனாலாம் நம்மளோட ஓரிங் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இனி ஓரிங் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இனி ஓரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி நம்ம டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்கலாம், அதே மாதிரி எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு மெட்டல் ஏரியாவில் வந்து நம்ம ஒரு ஓரிங் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா அந்த ஏரியாவில் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய ஏரியாவில் வந்து ஃபுல் ஏரியாவும் க்ளீனிங்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபிட்டிங்கில் ஓரிங் போட போகிறோம். ஓகேவா? அந்த ஃபிட்டிங்கில் இருக்க த்ரெட் ஏரியா வந்து நல்லா ஷார்ப் எட்ஜாக இருக்குன்னா அந்த ஷார்ப் எட்ஜுக்கு மேலே நம்ம டேப் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே ஓரிங் போட்டோம்னா நம்மளோட ஓரிங் வந்து டேமேஜ் ஆகாது. ஓகேவா? ஃபோர்த்து ஸ்டெப் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நம்ம ஓரிங் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1க்கு 2 டைம் வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பி கேர்ஃபுல், கவனமாக நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம இந்த இஷ்யூனால் வரக்கூடிய ஓரிங் கட், இந்த ரீசனால் வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.